என்னடா எப்போ பார்த்தாலும் சுகர் வந்துரும்னு பயமுறுத்துறீங்களே, அதுக்கு என்ன சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை போட்டு 2 டேப்லெட் போட்டுக்கிட்டா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் டயபெட்டிஸ்ங்கிறத அப்படி ஒரு சுலபமாக எடுத்துக்க முடியாது. பட் டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளையுமே டேமேஜ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி, ரெட்டினா, நம்ம ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ், இப்படிப்பட்ட எல்லாத்தையுமே அது டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு வியாதி. இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு நாள் தான் டிடெக்டட் ஆகுது. ஆனால் அது திடீர்னு ஒரு நாள் ஆரம்பிக்கலை. வருஷக்கணக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பாடி டேமேஜ் ஆகி கடைசியில் தான் டயபெட்டிஸ் வருது. இதுக்குள்ள ஃபஸ்ட்டு அறிகுறிகள்னு சொன்னாலே பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கக்கூடியது, இல்லை ஒபிசிட்டி வர்றது, செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்கேன் பண்ணும்போது ஃபேட்டி லிவர் அப்படின்னு வர்றது, இல்லை ஸ்கின்னில் டார்க் பேச்சஸ் வர்றது, எஸ்பெஷலி கழுத்தில், ஆம்பிட்ஸில், இந்த கை இந்த இடத்துல இங்கே எல்லாமே டார்க்கான ஒரு கலர் வித் திக் ஸ்கின், வெல்வெட்டி ஸ்கின் வர்றது. அதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்னு. இப்படிப்பட்ட பல சிம்டம்ஸு இதெல்லாமே டயபெட்டிஸுக்குள்ள ஒரு அறிகுறி. ஈவன் மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டி டியூ டு பிசிஓடி, இதெல்லாம் கூட டயபெட்டிஸுக்குள்ள அறிகுறி. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்போதே நீங்கள் டயபெட்டிஸ் வராமல் தடுத்துக்கிறதுக்கு லைஃப் ஸ்டைலை டோட்டலாக மாற்றிக்கணும். டயட்டில் நல்ல ஹெல்த்தி டயட், விச் மீன்ஸ் நியூட்ரிஷியஸாக, ஃபைபர் ரிச், ப்ரோட்டீன் ரிச், கார்ப்ஸ் கம்மியாக, ரிஃபைன்டு கார்ப்ஸ் இல்லாமல் உள்ள டயட்டு, ரெகுலர் எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் இந்த டெட்லியான டயபெட்டிஸை டெஃபினட்டாக ப்ரிவென்ட் பண்ண முடியும்.